வணக்கம். இது வசந்தம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் நாம் எம் அசீம் அகமது, கிறிஸ்டினா செல்வராஜ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஈஸ்டர் அறிக்கையின் சகல பிரதிகளும் சட்டமா அதிபரிடம் கையளிப்பு. தென்னாப்பிரிக்காவின் புதிய கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர் இலங்கையில் கண்டுபிடிப்பு. நாட்டின் சட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்த அசாத் சாலிக்கு எதிராக பிக்குகள் அமைப்பு சிஐடியில் முறைப்பாடு. சிங்கக்கொடியை கால் துடைப்பானில் பயன்படுத்திய சீன வர்த்தக விளம்பரம் தொடர்பில் வெளி விவகார அமைச்சு துரித நடவடிக்கை. ஜோ பைடன் வீடியோ தொழில்நுட்பத்தினூடாக முதலாவது ராஜதந்திர மாநாட்டில் கலந்து கொண்டார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் விசாரணை செய்த ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கை அனைத்தும் தற்போது சட்டம் அதிபரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இதன் இறுதி பகுதியான 22வது தொகுதியும் இன்று சட்டம் அதிபரிடம் கையளிக்கப்பட்டது. ஜனாதிபதி சட்ட பணிப்பாளர் டாயகம் ஹரிகுப்த ரோஹனதீர சட்டம் அதிபர் தப்புலடி லிவேராவிடம் இவ்வாணைக்குழு அறிக்கையின் சகல பாகங்களையும் இன்று கையளித்தார். உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று இடம்பெற்ற தீவிரவாத தாக்குதல் தொடர்பில் விசாரணை செய்த ஜனாதிபதி ஆணைக்குழு அதன் இறுதி அறிக்கையினை கடந்த மாதம் 1ஆம் தேதி ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிடம் கையளித்தது. பின்னர் இவ்வறிக்கை சபாநாயகர், பாராளுமன்றம், அமைச்சரவை மற்றும் மத தலைவர்கள் என முக்கிய தரப்புக்கு வழங்கப்பட்டது. இவ்வறிக்கையின் முதல் தொகுதி கடந்த 25ஆம் தேதி சட்டம் அதிபரிடம் கையளிக்கப்பட்டது. அதற்கமைய எஞ்சிய தொகுதிகள் அடங்கிய முழுமையான அறிக்கை இன்றைய தினம் சட்டம் அதிபரிடம் கையளிக்கப்பட்டது. ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான அறிக்கை தொடர்பில் நேற்று முன்தினம் பாராளுமன்ற விவாதங்களும் ஆரம்பமாகின. ஆணைக்குழுவின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் இவ்வறிக்கையை சமர்ப்பிக்கும் போது இதில் மிக முக்கியமான 22 பகுதிகள் காணப்படுவதாக தெரிவித்தனர். இது அரச பாதுகாப்புடன் தொடர்புடைய விடயங்களாகும். அதனை இன்றைய தினம் வழக்கு தொடர்வதற்கு தேவை என்பதன் காரணமாகவே கையளித்தோம். மிக ரகசியமான தகவல்களை வழங்கும் போது கையாள வேண்டிய முறை ஒன்று பாதுகாப்பு சபைக்கு அனுப்பி ஜனாதிபதி அதனை நன்றாக அவதானித்து அதன் பின்னரே இன்றைய தினம் சகல அறிக்கையும் கையளிக்கப்பட்டது. එවැනි තීරණයක් ගත්ත එක යනුව ජනාධිපතිතුමාගේ පරිශීලනය කළ අද දින ඒ සියලු වාර්තා බාර දෙනු ලැබුවා. පක්ෂයෙන් චෝදනාවක් තියෙනවා මේ පාස්පෝර්ට් සම්බන්ධයෙන් යුක්තිය ඉෂ්ට වීම ප්‍රමාද කරන්න තමයි මේ ක්‍රමක්‍රමයෙන් වෙළුම් ලබා දීම ප්‍රමාද කරන්න කියලා. නෑ යුක්තිය හරියට කරන්න තමයි சரியான முறையில் நியாயத்தை பெற்றுக் கொடுக்கும் வகையிலேயே இவ்வனைத்து மேற்கொள்ளப்படுகின்றன. நாம் முந்திக் கொண்டு பிழையான நடவடிக்கைகளை மேற்கொண்டால் வழக்கு தொடரும் போது சிக்கல் ஏற்பட்டுவிடும். குற்றவியல் வழக்கொன்றை தாக்கல் செய்யும் போது சரியான சாட்சியங்கள் முன்வைக்க வேண்டும். அதன் காரணமாகவே சரியான சாட்சியங்களை அடையாளம் கண்டு சிறந்த வழிமுறையின் கீழ் இதனை முன்னெடுக்கின்றோம். அது தாமதமாகவில்லை. அது முற்றிலும் பொய்யான விடயம். இதனை நிராகரிக்கின்றேன். இதேவேளை சட்டத்தரணி ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா மற்றும் அல் சுகாரியா மதரசா பாடசாலையின் அதிபர் ஆகியோருக்கு எதிராக சட்டம் அதிபர் புத்தளம் மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளார். சமய நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் வகையில் சொற்பொழிவை ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா மதரசா பாடசாலைகளில் மேற்கொண்டுள்ளதனால் அவருக்கு எதிராக இவ்வாறு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக சட்டம் அதிபரின் இணைப்பதிகாரி அரசு சட்டத்தரணி நிஷாரா ஜெயரத்ன தெரிவித்தார். இஸ்ரேலில் கத்தோலிக்கர்கள் எமது பள்ளிவாசலையே ஆக்கிரமித்துக் கொண்டுள்ளதாக தனது சொற்பொழிவில் தெரிவித்துள்ள ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா இலங்கையில் கத்தோலிக்க தேவாலயங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் இஸ்ரேலில் கத்தோலிக்கர்கள் அச்சமடைவார்கள் என தெரிவித்திருந்ததாக சுட்டிக்காட்டப்படுகின்றது. அதேபோல் சலீம் கான் முகமது ஷாக்கிர் என்ற நபர் தொடர்பில் ஹிஸ்புல்லா என்ற நபருக்கு ஒத்துழைப்பு வழங்கிய ரீதியில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. சலீம் கான் முகமது ஷாக்கிர் என்ற நபர் குற்றச்செயலை மேற்கொள்ள மீண்டும் ஒத்துழைப்பு வழங்கியமை தொடர்பில் ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா என்பவருக்கு எதிராக குற்றச்சாட்டு காணப்படுகின்றது. இந்த குற்றப்பத்திரிகையில் 75 சாட்சியாளர்கள் பெயரிடப்பட்டுள்ளனர். 17 சாட்சி ஆவணங்களும் பெயரிடப்பட்டுள்ளன. அதிச்சோதனா பத்திரே சாட்சிකරුවන් 75ක් නම් කර තිබෙනවා මේ සම්බන්ධයෙන් සාක්ෂි ලබා දීමට. එසේම සාක්ෂි ලයිස්තුවේ ලේඛන 17ක් නම් කර තිබෙනවා. கொரோனா தடுப்புக்கான ஆஸ்ட்ராசெனேகா தடுப்பூசி இதுவரை எமது நாட்டில் 7.5 லட்சத்துக்கும் அதிகமானோருக்கு வழங்கப்பட்டுள்ளதாக சுகாதார பிரிவினர் தெரிவிக்கின்றனர். தடுப்பூசி வேலை திட்டம் இவ்வாறு முன்னெடுக்கப்படுகின்ற இச்சந்தர்ப்பத்தில் கொரோனா தொற்றுக்குள்ளாகியிருந்த மேலும் 397 பேர் பூரண குணமடைந்து இன்று வீடுகளுக்கு சென்றனர்.
நாட்டில் இதுவரை 87,104 கொரோனா வைரஸ் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அவர்களில் 2,626 பேர் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இன்றைய தினம் வைத்தியசாலைகள் மற்றும் சிகிச்சை மத்திய நிலையங்களிலிருந்து 397 பேர் குணமடைந்து வீடு சென்ற நிலையில் குணமடைந்தோர் மொத்த எண்ணிக்கை 83,958 அதிகரித்துள்ளது. நேற்றைய தினம் நாட்டில் 5 கொரோனா மரணங்கள் பதிவாகிய நிலையில் மொத்த மரண எண்ணிக்கை 520 அதிகரித்துள்ளது. 60 வயதிற்கு மேற்பட்டோருக்கு தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கை இன்று அமைச்சர் பவித்ரா வன்னியாராய்ச்சி தலைமையில் ராஜகிரிய விக்டோரியா முதியோர் இல்லத்தில் ஆரம்பமானது. நாட்டில் தடுப்பூசி வழங்கும் செயற்பாட்டில் எவ்வித தடங்களும் ஏற்படவில்லை என இந்நிகழ்வில் கலந்து கொண்ட ராஜாங்க அமைச்சர் பேராசிரியர் சன்ன ஜெயசுமன தெரிவித்தார். டென்மார்க், நோர்வே மற்றும் ஐஸ்லாந்து ஆகிய நாடுகளில் தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கை 2 வார காலம் நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்காகவே அவர்கள் நிறுத்தியுள்ளனர். எமது விசேட நிபுணத்துவ குழுக்கள் இது தொடர்பிலும் ஆராய்ந்து வருகின்றன. இலங்கையில் இதுவரையிலும் இது தொடர்பான எந்த தீர்மானங்களும் எடுக்கப்படவில்லை. அவ்வாறான பிரச்சினை இலங்கையில் ஏற்படவும் இல்லை. இதற்கு முன்னர் இந்தியாவிடமிருந்து நன்கொடையாகவும் பணம் செலுத்தியும் பெற்றுக்கொண்ட தடுப்பூசி தொகையினை நாம் 30 வயதிற்கு மேற்பட்டோருக்கு செலுத்தவுள்ளோம். இதற்கிடையில் உலக சுகாதார அமைப்பின் கோவெக்ஸ் சலுகையின் ஊடாக கிடைக்கப்பட்ட தடுப்பூசி தொகையினை 60 வயதுக்கு மேற்பட்டோருக்கு வழங்க தீர்மானித்துள்ளோம். நேற்றைய தினம் வரை 7,51,548 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக தொற்றுநோய் ஆய்வு பிரிவு தெரிவிக்கின்றது. ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இலங்கை தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கையில் முன்னிலையில் உள்ளது. இலங்கைக்கு தற்போது குறிப்பிடத்தக்க அளவு தடுப்பூசி கிடைத்துள்ளது. 18 மில்லியனுக்கும் அதிகமான தடுப்பூசி கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்த தடுப்பூசி நடவடிக்கையினை நோய் தடுப்புக்கான ஒரு சிறந்த செயல் திட்டமாக முன்னெடுக்க வேண்டுமாயின் நாட்டு மக்கள் தொகையில் 100க்கு 60 முதல் 70 வீதமானோருக்கு தடுப்பூசி செலுத்த வேண்டும். ஏனைய நாடுகளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது தடுப்பூசி செயற்பாட்டில் வெற்றி பெற்ற நாடுகளில் இலங்கை முன்னணியில் உள்ளது. கொரோனா தடுப்பூசியினை பெற்றுக்கொள்ளும் செயற்பாடுகளை எம்மால் வெற்றிகரமாக முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும். தடுப்பூசி வழங்கும் செயற்பாடு விஞ்ஞானபூர்வமாக இடம்பெற வேண்டும். ලොකු ගැටලුවක් ඇති වෙන එකක් නෑ. තාම ආරම්භක අවධියේ තියෙන්නේ එන්නත ලබා දීමේ ක්‍රියාවලිය සම්පූර්ණයෙන්ම විද්‍යානුකූල විය යුතුයි. தென்னாப்பிரிக்காவில் கண்டுபிடிக்கப்பட்ட வேகமாக பரவக்கூடிய கொரோனா வைரஸ் தொற்றினால் பீடிக்கப்பட்ட ஒருவர் இலங்கையிலும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழக பணிப்பாளர் வைத்தியர் சந்திமா ஜீவந்தர தெரிவித்தார். தென்னாப்பிரிக்காவில் பரவும் கொரோனா வைரஸ் வகை இலங்கையில் முதன்முறையாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. ஐவரும் தனிமைப்படுத்தல் மத்திய நிலையத்திலிருந்தே கண்டுபிடிக்கப்பட்டனர். அவர்கள் அனைவரும் வெளிநாட்டிலிருந்து வருகை தந்தவர்கள். இந்த வைரஸிற்கு நாம் தற்போது கட்டியெழுப்பியுள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை மீறி செயல்படும் வலு உள்ளது. இங்கிலாந்து, தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளில் உள்ள வைரஸ்களும் இவ்வகையான தன்மையை கொண்டவை. நாம் தற்போது இந்த தடுப்பூசியின் செயற்பாடு குறித்து ஆராய்ந்து வருகின்றோம். இதுவரை கிடைத்துள்ள அறிக்கை சிறந்த மட்டத்திலே உள்ளது. இலங்கையர்களுக்கு தடுப்பூசியின் ஊடாக சிறந்த முறையில் நோய் எதிர்ப்பு சக்தி கிடைத்துள்ளது. மக்கள் எவ்வித அச்சமும் இன்றி தடுப்பூசியை ஏற்றிக்கொள்ளுங்கள். நோய் எதிர்ப்பு சக்தியை பெற்றுக்கொள்வது மிக முக்கியமாகும். ජනතාවට කියන තියෙන්නේ ඔබේ වාරය ලැබිච්ච ගමන්ම කිසිම පැකිලීමකින් තොරව එන්නත සඳහා යොමු වෙන්න යොමුවෙලා අවශ්‍ය කරන ප්‍රතිශක්තිය ගොඩනගා ගැනීම ඉතාමත්ම වැදගත්. நாட்டின் பொதுச் சட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவர் அசாத் சாலி ஊடக சந்திப்பொன்றில் தெரிவித்த கருத்துக்கு எதிராக பிக்குகள் அமைப்பு இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்தது. இவ்வாறான அடிப்படைவாத கருத்துக்களை தெரிவிக்கும் அசாத் சாலியை உடன் கைது செய்து விசாரணை மேற்கொள்ளுமாறு குறித்த அமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. தலைக்கு இனவாதம் அடித்தால் முஸ்லிம் சட்டத்தை பற்றி பேசுகின்றார்கள். எங்களது சட்டம் எங்களுக்கு, உங்களது சட்டம் உங்களுக்கு. குர்ஆன், ஹதீஸ், அதனோடு இணைந்த சரியா சட்டமே எமது சட்டம். நாம் அதனை மதிப்பதன்றி அரசாங்க சட்டத்தை நாம் பார்ப்பதில்லை. அரசாங்கத்தின் சட்டம் அரசாங்கத்தில். சுதந்திரம் கிடைத்த நாள் முதல் இருந்த சட்டத்தை கோட்டாபய ராஜபக்ச வந்து மாற்றுவதால் எங்களை மாற்ற முடியாது. வசதி படைத்தவர்கள் 4 பேரை திருமணம் செய்தால் இவர்களுக்கு என்ன பிரச்சனை? அசாத் சாலி தெரிவித்த கருத்தானது 2007ஆம் ஆண்டு 56ஆம் இலக்க சிவில் மற்றும் அரசியல் இணக்கப்பாடு தொடர்பான சர்வதேச இணக்கப்பாட்டு சட்டத்திற்கமைய தண்டனை வழங்க வேண்டிய குற்றம் என தைனிகாயக பிக்குகள் அமைப்பு மேலும் சுட்டிக்காட்டுகின்றது.
அவர்கள் நினைத்தபடியே வாழ்வதாக கூறுவதனூடாக இந்த நாட்டின் சட்டத்தை தூக்கி எறிந்து பேசுவதற்கு இந்த அடிப்படைவாதிகளுக்கு இங்கிருந்து பலம் கிடைத்தது. நபிகள் தொடர்பில் கதைத்தால் தற்கொலை செய்து கொள்ள அவர்கள் தயார் என பகிரங்கமாக அச்சுறுத்தல் விடுத்தனர். இவ்வாறான கருத்துக்களை தொடர்ச்சியாக முன்வைக்கும் பட்சத்தில் அசாத் சாலி போன்ற அடிப்படைவாத தலைவர்கள் சுதந்திரமாக இருப்பது தொடர்பில் பிக்குகள் என்ற அடிப்படையில் எமக்கு மிகப்பெரிய பிரச்சனையாகும். இந்த அசாத் சாலி போன்றவர்களை ஜனாதிபதி அவர்களே உடனடியாக கட்டி போடுங்கள். இது தேசிய பாதுகாப்புக்கு பாரிய அச்சுறுத்தலாகும். වහම ගරු ජනාධිපතිතුමනි බැඳලා දාන්න මේ ජාතික ආරක්ෂාවට දැඩි තර්ජනයක්. இதேவேளை அசாத் சாலி தெரிவித்த கருத்து குறித்து மேலும் சிலரும் தமது கருத்துக்களை முன்வைத்தனர். இது அரபி அல்லது கசகஸ்தான், ஆப்கானிஸ்தான் அவ்வாறு நினைத்துக் கொண்டிருந்தால் அதனை வேறு நாட்டிற்கு சென்று செய்து கொள்ளலாம். ஆனால் இலங்கைக்குள் இலங்கை சட்டமே நடைமுறைப்படுத்தப்படும். 2-3 சட்டங்கள் இருக்க முடியாது. தற்போதைய ஆட்சியாளர்களுக்கும் ஒரு நாடு ஒரு சட்டம் என்ற சட்டத்தை அமுல்படுத்தவே 3/2 பெரும்பான்மை பலம் வழங்கப்பட்டுள்ளது. அசாத் சாலியை நல்லாட்சி அரசாங்கம் ஒரு பொம்மையாக பயன்படுத்தி அவர்களுக்கு தேவையான விடயங்களை செய்து கொண்டது. ஆனால் இப்போது இந்த அரசாங்கத்தை அவ்வாறு ஆட்டி வைக்க முடியாது. ஒரு நாடு ஒரு சட்டம் என்ற விடயம் இங்கு நிச்சயம் அமுல்படுத்தப்படும். இலங்கையில் இருக்க வேண்டும் என்றால் இலங்கை சட்டத்திற்கு மதிப்பளிக்க வேண்டும். இலங்கையில் இலங்கை சட்டமே அமுலாகும். அதற்கு மேலாக ஒரு சட்டத்தை அமுல்படுத்தினால் அவருக்கு நடப்பதை நாம் பார்ப்போம். அவர் நினைப்பதை போன்ற நாடுகளும் உள்ளன. அவர் அங்கு செல்லலாம். சஹ்ரானுக்கு ஒத்துழைப்பு வழங்கியவர்களே இவர்கள். அந்த குரலே இப்போது எழுப்பப்படுகின்றது. அவர்களுக்கு தேவை இனவாதத்தை தோற்றுவிப்பதாகும். அடிப்படைவாதிகளை காக்கும் எவரும் இந்த அரசாங்கத்தில் இல்லை. அடிப்படைவாதிகளையும் குண்டுதாரிகளையும் இந்த அரசாங்கம் கனவிலும் கூட காக்காது. இந்த நாட்டில் ஒரு சட்டமே உள்ளது. அசாத் சாலியின் தேவைக்கேற்ப இந்த நாட்டை நிர்வகிக்க நாம் தயாரில்லை. எமது தேசிய கொடியை கால் துடைப்பானாக பயன்படுத்தும் வகையிலான விளம்பரம் ஒன்று அமேசான் இணையதளத்தில் பதிவேற்றப்பட்டிருந்தது. இது தொடர்பில் சீனாவின் குறித்த தயாரிப்பு நிறுவனத்துடன் தொடர்பை மேற்கொண்டு தேவையான நடவடிக்கை எடுக்க உள்ளதாக பீஜிங்கில் உள்ள இலங்கை தூதரகத்திற்கு ஆலோசனை வழங்கியுள்ளதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. இலங்கை தேசிய கொடி பயன்படுத்தப்பட்ட கால் துடைப்பான் ஒன்று $12 விற்பனை செய்யப்படும் என அமேசான் இணையதளத்தில் விளம்பரப்படுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பில் சமூக வலைதளங்களிலும் கருத்துக்கள் பரிமாறப்பட்டன. இது தொடர்பில் வெளிவிவகார செயலாளர் அட்மிரல் ஜெயநாத் கொலம்பகே பீஜிங்கில் உள்ள இலங்கை தூதரகத்தை தெளிவுபடுத்தியுள்ளதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. இதேவேளை குறித்த வர்த்தக விளம்பர இணையதளம் தொடர்பில் அறிக்கையொன்றையும் பெற்றுத்தருமாறு வாஷிங்டனில் உள்ள இலங்கை தூதரகத்துக்கு வெளியுறவு செயலாளர் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். இதேவேளை இந்த சம்பவம் தொடர்பில் தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என ராஜாங்க அமைச்சர் லசந்த் அழகியவண்ண தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் நாம் உயர்ந்தபட்ச சட்ட ரீதியான நடவடிக்கைகளை முன்னெடுப்போம். தற்போது தேசிய சந்தையில் இவ்வாறான செயற்பாடு இடம்பெறுமானால் நாம் நேரடியாக தலையிட்டு அதனை தடுப்போம். உலக சந்தையில் இவ்வாறான விடயம் இடம்பெற்றால் சர்வதேச அமைப்புகளோடும் தூதரகங்களோடும் கதைத்து உரிய நாடுகளோடு தலையிட்டு இதற்கு எதிராக நிச்சயம் நடவடிக்கை எடுப்போம். இவ்வாறான நிலைமைகள் ஏற்பட நாம் வாய்ப்பளிக்க மாட்டோம். ஊடகவியலாளர் ஒருவர் தான் இந்த விடயத்தை தெரிவித்தார். எனவே இன்றைய தினமே இதற்கு தேவையான சகல நடவடிக்கைகளையும் எடுத்தோம். மிக விரைவில் இது தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் நாம் தெளிவுபடுத்தினோம். ஐக்கிய நாடுகள் 46வது மனித உரிமைகள் ஆணைக்குழு கூட்டத்தொடரில் எமது நாட்டிற்கு எதிராக முன்வைக்கப்பட்ட திருத்தப்பட்ட யோசனை தொடர்பில் இன்னும் கலந்துரையாடப்படவில்லை. ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரின் அறிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து எமது நாட்டிற்கு ஆதரவான 21 நாடுகளின் ஒத்துழைப்பு கிடைத்தமை மிகப்பெரிய வெற்றியாகும். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணைக்குழு கூட்டத்தொடர் கடந்த 22ஆம் தேதி ஆரம்பமானது. கனடா, ஐக்கிய ராஜ்யம், ஜெர்மனி, வடக்கு மெசிடோனியா, மாண்டினீக்ரோ மற்றும் மலாவி ஆகிய நாடுகள் இலங்கைக்கு எதிராக மற்றொரு யோசனையை ஆணைக்குழுவில் முன்வைத்தன. இலங்கைக்கு எதிராக ஏழைய நாடுகளின் ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்ள கனடா மற்றும் ஐக்கிய ராஜ்ய நாடுகள் கடும் பிரயத்தனங்களை மேற்கொள்கின்றன. இலங்கையில் மனித உரிமைகள் மீறப்பட்டமை தொடர்பில் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் மிச்சல் பேச்சலட் முன்வைத்த அறிக்கை கடந்த சில தினங்களுக்கு முன்னர் விவாதத்திற்கு கொண்டுவரப்பட்டதோடு அந்த சந்தர்ப்பத்தில் இலங்கைக்கு 21 நாடுகள் தமது ஆதரவினை வெளிப்படுத்தின.
இலங்கை தொடர்பில் யோசனைகளை முன்வைத்த கனடா, பிரித்தானியா உள்ளிட்ட அனுசரணை நாடுகள் தொடர்ந்தும் தமது யோசனைக்கு பெரும்பான்மை ஆதரவை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. சீனா, ரஷ்யா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய இலங்கைக்கு ஆதரவளிக்கும் நாடுகளுக்கு வாக்களிக்கும் உரிமையுள்ளதால் அவர்களுக்கு இந்நிலைமை ஏற்பட்டுள்ளது. இதேவேளை சமாதானம், ஐக்கியம், நல்லிணக்கம் மற்றும் ஒருமைப்பாடு ஆகியவற்றினூடாக மீண்டும் இலங்கையை கட்டியெழுப்புவோம் எனும் துணிப்பொருளில் ஜெனீவாவில் கண்காட்சியொன்றும் இடம்பெறுகின்றது. நேற்றும் இன்றும் இடம்பெற்ற குறித்த கண்காட்சியில் இலங்கையில் மனித உரிமைகள் தொடர்பான முக்கிய தகவல்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. லண்டனில் உள்ள இலங்கையர்கள் இதனை ஏற்பாடு செய்திருந்தனர். பேலேகுட மத்திய மீன் சந்தை தொகுதியை சுற்றுலா பயணிகள் செல்லக்கூடிய வகையில் கவர்ச்சியான இடமாக மாற்ற பெசில் ராஜபக்ச தயாராகி வருகின்றார். அது மாத்திரமல்ல, அலங்கார மீன் காட்சிக்கூடம் ஒன்றும் இங்கு அமைக்கப்படவுள்ளது. 2006ஆம் ஆண்டு வரவு செலவு திட்ட யோசனைக்கு அமைய புறக்கோட்டையில் அமைந்திருந்த சென்ட் ஜோன் மீன் சந்தை தொகுதிக்கு பதிலாக பேலியகுட பகுதியில் மீன் சந்தை தொகுதியை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்த யோசனைக்கு அமைய 2016ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட பேலியகுட மீன் சந்தையின் மொத்த வர்த்தக தொகுதி நவீனமயப்படுத்தப்பட்டு இன்று திறக்கப்பட்டது. பொருளாதார புத்தெழுச்சி மற்றும் வறுமை ஒழிப்புக்கான ஜனாதிபதி சேனானியின் தலைவர் பெசில் ராஜபக்சவின் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, ராஜாங்க அமைச்சர் கஞ்சன விஜயசேகர் ஆகியோரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். சுகாதார பாதுகாப்பு நடைமுறைகளுக்கு அமைய 3 மாதங்கள் என்னும் குறுகிய காலத்தில் குறித்த தொகுதி நவீனமயப்படுத்தப்பட்டது. 3.17 ஹெக்டேயர் நிலப்பரப்பில் பறந்து காணப்படும் பேலியகுட மத்திய மீன் சந்தை தொகுதியில் 154 மொத்த வர்த்தக நிலையங்களும் 128 சில்லறை வர்த்தக நிலையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. 500 வாகனங்களை நிறுத்தி வைப்பதற்கான வாகன தரிப்பிடமும் இங்கு அமைக்கப்பட்டுள்ளது. பேலியகுட மீன் சந்தை இந்நாட்டு மக்களுக்கு எவ்வளவு முக்கியம் என்பது இந்த சந்தை மூடப்பட்டதன் பின்னரே தெரிய வந்தது. இதனை மூடிய போதுதான் மீன் சாப்பிடுகின்றவர்களுக்கும் மீன் பிடிப்பவர்களுக்கும் உங்களின் முக்கியத்துவம் தெரிய வந்தது. எங்களுக்கும் அது புரிந்தது. எனவே இந்த காலப்பகுதியில் மிக விரைவில் இதனை திறக்க நாம் முயற்சித்தோம். அதனை மீள் புனரமைக்கும் போது சிற்றுண்டி சாலை ஒன்றையும் நாம் இங்கு அமைத்தோம். විශේෂයෙන්ම අවුරුදු 10ක් 10 வருடங்கள் இதன் செயல்பாட்டு நடவடிக்கைக்காக நிதி ஒதுக்கீடுகளை மேற்கொள்ள முடியாதிருந்தது. மிக மோசமான நிலையில் இருந்தது. சுகாதார அமைச்சு இந்த சுற்றாடலை கண்காணித்த சந்தர்ப்பத்தில் இதனை சரியாக நிறைவேற்றக்கூடிய சுற்றாடலாக மாற்றிய பின்னரே திறப்பதற்கு அனுமதி வழங்குவதாக கூறினார்கள். அதன் காரணமாகவே 540 லட்சம் ரூபாய் செலவில் இந்த தொகுதியை புனரமைப்பதற்கு நாம் செலவழித்தோம். මෙම කොටස වෙනුවෙන් වැය කරලා ඒ කටයුතු අවසන් කරන්න අපිට පුළුවන්කම ලැබුණේ. அரசாங்கம் விவசாயிகளுக்கு நுகர்வோருக்கும் பாதிக்காத வகையில் நியாயமாக செயற்படும் பொருட்டே நெல்லுக்கு அதிக விலை கொடுத்து போட்டித்தன்மையுடன் நெல்லை கொள்வனவு செய்ய தீர்மானித்தது. விவசாயிகளுக்கு அருகே சென்று இவ்வாறு நெல் கொள்வனவு செய்யும் நடவடிக்கையினை விவசாய அமைச்சர் இன்று பொலன்னறுவை மாவட்டத்தில் ஆரம்பித்து வைத்தார். தனியார் பிரிவோடு நேருக்கு நேர் நின்று போட்டித்தன்மை விலையின் கீழ் நெற்கொள்வனவு செய்யும் வேலைத்திட்டத்தை அரசாங்கம் சரியான திட்டமிடலுடன் ஆரம்பித்துள்ளது. 116% குறைவான ஈரத்தன்மையுடன் கூடிய 1 கிலோகிராம் டாடு நெல் 56 ரூபாய் 50 சதத்துக்கு பொலன்னறுவையில் கொள்வனவு செய்யப்படுகின்றது. அமைச்சர் மகிதானந்த அலுத்கமகேயின் தலைமையில் இந்நிகழ்வு இடம்பெற்றது. மாவட்ட நெட் சந்தைப்படுத்தல் சபைக்கு சொந்தமான 26 களஞ்சிய சாலைகள் இதற்கென தயார்படுத்தப்பட்டுள்ளன. மக்களின் நலனுக்காக 3 கிலோமீட்டர் நீளம் கொண்ட நடமாடும் மருங்கு 4 திறந்தவெளி உடற்பயிற்சி மத்திய நிலையங்களை அமைக்க எமது ராணுவ வீரர்கள் நடவடிக்கை எடுத்தனர். அதேபோல் சிறுவர்களுக்கான 2 பூங்காக்களும் ராணுவத்தினரின் கரங்களால் நிர்மாணிக்கப்பட்டுள்ளன. அது தொடர்பான தகவல்களையே இப்போது நாம் பார்க்கலாம். இயற்கையின் அழகினை சீர்குலைக்காமல் அதனை செம்மைப்படுத்தி பொதுமக்களின் மனதை இயற்கைக்குள் உள்வாங்கி அவர்களை திருப்திப்படுத்துவதென்பது அவ்வளவு இலகுவான விடயம் அல்ல. ஆம், அதனை திறம்பட நிறைவேற்றியிருக்கிறார்கள் இலங்கை ராணுவத்தினர். இலங்கை ராணுவ தலைமையகத்திற்கு முன்பாக அமையப்பெற்றுள்ள நடைபாதை மருங்கிலேயே நாங்கள் தற்போது இருக்கின்றோம். இந்த நடைபாதை மருங்கானது மத்திய சுற்றாடல் அதிகார சபை வரை சென்று சிறுவர்களுக்கென பிரத்யேகமாக அமைக்கப்பட்டுள்ள பூங்கா வரை நீண்டு செல்கின்றது.
ராணுவ தளபதியின் ஆலோசனைக்கமைய 2 கிலோமீட்டர் நீளம் கொண்ட நடைபாதை அமைக்கப்பட்டது. அதனோடு உடற்பயிற்சி மேற்கொள்ள 4 இடங்கள் நிர்மாணிக்கப்பட்டன. அதனோடு நின்றுவிடாமல் பிள்ளைகளின் செயற்பாடுகளுக்காக 2 பூங்காக்களை அமைத்தோம். அதனோடு நின்றுவிடாமல் பாலந்துண சந்தி வரை இந்த நடைபாதை மருங்கை நீடித்தோம். இப்போது 3 கிலோமீட்டர் தூரமாக இது விஸ்தரிக்கப்பட்டுள்ளது. இந்த வீதியின் ஒரு மருங்கை சாதாரண பொதுமக்களுக்கு தமது வாகனங்களை நிறுத்துவதற்காக நாம் ஒதுக்கியுள்ளோம். இதற்கு மிக அருகிலேயே ராணுவ தலைமையகம் உள்ளது. இது பாதுகாப்புடன் கூடிய பிரதேசமாகும். எனவே எவ்வித அச்சமுமின்றி மக்கள் இங்கு வருகை தரலாம். இந்த வளாகத்தில் நடைபாதை பயிற்சியில் ஈடுபடும் அதேவேளை தேக அபியாசங்களை மேற்கொள்ளக்கூடிய வகையில் இவ்வாறான 4 தொகுதிகள் இங்கு அமைக்கப்பட்டிருக்கின்றன. ராணுவத்தினரால் மேற்கொள்வதால் இது இந்த அளவு நிலைத்து நிற்கின்றது. ஜனாதிபதியும் ராணுவ தளபதியும் தலையிட்டு விவசாய சுற்றாடலுக்குள் இவ்வாறான ஒரு சூழலை வடிவமைத்துள்ளனர். ஏனைய பகுதிகளை விட இங்கு மிக மகிழ்வோடு உடற்பயிற்சியினை மேற்கொள்ள முடியும். வீடுகளில் விளையாட முடியாது தானே, அதனால் இவ்வாறானதொரு பகுதி இருப்பது மிக்க நல்ல விடயம். காலையும் மாலையும் பிள்ளைகளுக்கு உடற்பயிற்சியினை மேற்கொள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த இது சிறந்த இடம். எந்த ஒரு நாட்டிலும் ராணுவ படை தலைமையகத்திற்கு அருகாமையில் இவ்வாறானதொரு நடைபாதை மருங்கு அமைக்கப்படுவதில்லை. ஆனால் இலங்கையில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து தரப்பினரதும் பொழுதுபோக்கு அம்சங்களை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய வகையில் இந்த வளாகம் அமைய பெற்றிருக்கிறது. இந்த வளாகத்திற்கு மத்தியில் நெற்பயிற்சிகை மேற்கொள்ளப்பட்டுள்ளதோடு வளாகத்தை சூழ நடைபாதை மருங்கும் அமைய பெற்று இயற்கையோடு ஒன்றித்து மருத நிலமாக காட்சியளிக்கின்றது. தயாரிப்பாளர் எஸ் இளங்கோவன், ஒளிப்பதிவாளர் சமில் ஆனந்தவோடு நான் எம் கவிதா பாரதி, ராணுவ படை தலைமையகத்திற்கு அருகாமையிலிருந்து. சிவராத்திரி விரதத்தையொட்டி நாட்டின் பல பகுதிகளிலும் உள்ள கோவில்களில் சுகாதார வழிமுறைகளுக்கு அமைய விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. மருதானை கபிதாவத்த கோவிலில் மகா சிவராத்திரி பூஜை வழிபாடுகள் நேற்று நள்ளிரவு நடைபெற்றன. கோவில் பிரதம குரு சிவஸ்ரீ யோகரஞ்சித குருக்கள் உள்ளிட்ட சிவாச்சாரியர்களினால் பூஜை வழிபாடுகள் நடத்தப்பட்டன. மட்டக்களப்பு மாமாங்கேஸ்வரர் ஆலயத்திலும் சிவராத்திரி பூஜை வழிபாடுகள் ஆலய பிரதம குரு சிவஸ்ரீ ஆதி சவுந்தரராஜ குருக்கள் தலைமையில் இடம்பெற்றன. அபிஷேகம் இடம்பெற்று 4 சாம பூஜைகள் நடைபெற்றன. நுவரெலிய ஸ்ரீ லங்காதீஸ்வரர் ஆலயத்திலும் மகா சிவராத்திரி வழிபாடுகள் இடம்பெற்றன. அலங்கார அபிஷேகங்கள் இடம்பெற்றதுடன் இரவு முழுவதும் 4 சாம பூஜைகளும் சிறப்பாக நடைபெற்றன. முல்லைத்தீவு ஒட்டுச்சுட்டான் தான்தோன்றீஸ்வரர் ஆலயத்திலும் ஆலய பிரதம குரு சிவஸ்ரீ ராஜாராம் குருக்கள் தலைமையில் யாக பூஜைகள் இடம்பெற்று லிங்கேஸ்வர பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றது. மத்திய முகாம் ஸ்ரீ முருகன் ஆலயத்தில் 4 சாம பூஜைகளும் விசேட வழிபாடுகளும் நேற்றிரவு நடைபெற்றன. பெரும் திரளான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டனர். இந்துக்களின் மிக முக்கிய விரதங்களில் ஒன்றான சிவராத்திரி விரதத்தை முன்னிட்டு அம்பாறை மாவட்டத்தின் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான அக்கரைப்பற்று பனங்காடு பாசுவதேசுவரர் ஆலயத்திலும் விசேட வழிபாடுகள் இடம்பெற்றன. 4 சாம பூஜைகள் இடம்பெற்றதோடு பால் அபிஷேகம், தீர்த்த அபிஷேகம் போன்ற வழிபாடுகளும் இடம்பெற்றன. கிழக்கின் பல ஆலயங்களில் இரவு முழுவதும் கண்விழித்து விரதம் அனுஷ்டித்த அடியார்களுக்கென பஜனை, சமய சொற்பொழிவுகள், கலாசார நிகழ்வுகள் என்பன இடம்பெற்றன. மகா சிவராத்திரியை முன்னிட்டு மட்டக்களப்பு தாயகண்ட அன்பர்கள் வட்டம் அமைப்பு ஏற்பாடு செய்த பல்வேறு நிகழ்வுகள் பந்தாரமூலை பிரதேசத்தில் இடம்பெற்றது. அகஸ்டியர் அறநெறி பாடசாலையோடு இணைந்து இடம்பெற்ற நிகழ்வுகளில் போட்டி நிகழ்ச்சிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்குதல் மற்றும் சமய சமூக முக்கியஸ்தர்கள் கௌரவிப்பு நிகழ்வு என்பன இடம்பெற்றன. இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் பக்லே இன்று யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்தார்.
இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பாக்லே யாழ்ப்பாணத்திற்கு மேற்கொண்ட விஜயத்தின் போது பல இடங்களுக்கு சென்று பலரையும் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். அதன் ஒரு அங்கமாக இந்தியாவினால் அமைக்கப்பட்டு வரும் யாழ்ப்பாண கலாசார மத்திய நிலையத்திற்கு சென்று அதன் புனரமைப்பு பணிகளையும் பார்வையிட்டார். அதனையடுத்து யாழ் பொது நூலகத்திற்கு சென்ற அவர் யாழ் நூலகத்தை பார்வையிட்டதுடன் மாநகர முதல்வர் விஸ்வலிங்கம் மணிவண்ணனை சந்தித்து கலந்துரையாடினார். இந்நிகழ்வில் யாழ் இந்திய துணை தூதுவர் பாலச்சந்திரன், மாநகர சபை உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் இணைந்திருந்தனர். யாழ்ப்பாண பண்பாட்டு மையத்தை எவ்வாறு இயக்குவது, அதை எப்படி விரைவாக திறப்பது போன்ற பல்வேறு விடயங்களை நாங்கள் தூதுவரோடு கலந்துரையாடினோம். எவ்வளவு விரைவாக இந்த பண்பாட்டு மையத்தை நாங்கள் திறக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக திறப்பதற்கு இரண்டு தரப்புமே எங்களுடைய விருப்பங்களையும் இணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டோம். அதே போன்று பண்பாட்டு மையம் திறக்கப்பட்ட பின்பு அதை இயக்குவதற்கு ஏற்படக்கூடிய செலவுகளை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இந்திய அரசாங்கத்தினால் வழங்க முடியும் என்ற தகவலையும் அதற்கான ஏற்பாடுகளை தாங்கள் செய்கின்றோம் என்ற விடயத்தையும் எங்களுக்கு சுட்டிக்காட்டியிருந்தார். அதே நேரம் இந்திய பிரதமர் அவர்கள் வெகு விரைவாக யாழ்ப்பாண பண்பாட்டு மையத்தை திறக்க வேண்டும் என்ற ஆவலோடு இருப்பதாகவும் எங்களுக்கு சொன்னார். இந்தியாவிலிருந்து கலைஞர்களை அழைத்து வந்து இங்கே நிகழ்வுகளை நடத்துவது பற்றியும் நாங்கள் கலந்துரையாடினோம். ஆகவே ஒரு பிரயோசனமான ஒரு சந்திப்பாக இது அமைந்தது. இத்துடன் வசந்தத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பார்க்கிறேன். வணக்கம்.